இன்னைக்கு நம்ம மத்தியில கேஎம் முத்து டைரக்டர் சார் வந்திருக்காங்க. அவர் புதிதாக எடுக்க போற திரைப்படத்தோடைய படக்குழுவினர் அனைவருமே இங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சிடும். வணக்கம் சார். வணக்கம். நம்மளை சந்திக்க வந்திருக்க கேஎம் இயக்குனர் சார் அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னையில இருந்து இங்க மதுரையில் உள்ள இடங்களை லொக்கேஷன் பண்ண எல்லாமே எனக்கு பிடிச்சி போச்சு. அதனால் இந்த இடத்துல இந்த மதுரை சரௌண்டிங் இந்த படத்தை துவங்குறதுக்கு நான் ஆரம்பிக்க போகிறேன். அதே விஷயமா உங்களுள்ள ஆக்டர்ஸை கொஞ்சம் கேட்டிருந்தேன். அவங்களும் எனக்கு கிடைச்சிட்டாங்க. இந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லா சினிஃபீல்டு ஆக்டர்ஸும் இங்கே வந்திருக்காங்க. அவங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த படத்தில் மெயினாக வில்லன் கேரக்டர் சாருக்கு ஒப்படைச்சிருக்கேன். சார் தான் இந்த படத்தில் வில்லனாக வராங்க. இப்போ இவங்கெல்லாம் ஆக்டர்ஸாக அதில் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த படம் மதுரையிலையும் சென்னையிலையும் ஷூட்டு நாங்கள் ஆரம்பித்து நடத்த போகிறோம். இந்த படம் பெரிய லெவலில் வரும். இதுமாதிரி அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணுறதுக்கு மதுரைக்கு நான் வரணும். எல்லா ஆக்டர்ஸும் நான் உருவாக்கணும். அதான் என்னோட இது. இந்த படத்தை எல்லாரும் பாருங்க, நல்லபடியாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒத்துழைப்பு கொடுத்து நடத்துங்க. வணக்கம். ஹாய், வணக்கம். இப்ப நம்ம சொன்னேன் இல்லையா, நம்ம கேஎம் டைரக்டர் சார் டைரக்டர் கேஎம் முத்து சார் அவங்கள பார்க்க போறோம்னு. இவங்க தான் சார். வணக்கம் சார். மதுரைக்கு லொகேஷன் பார்த்து எங்களோட ஆர்டிஸ்ட்க்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். இந்த படம் எதை பத்தி நம்ம இருக்குன்ற ஒரு சின்ன கிளிப்பிங் கொடுக்கலாமா? இந்த படம் மதுரைக்கு லொகேஷன் போட்ட உடனே இங்க உள்ள ஆக்டர்ஸ் வச்சு தான் பண்ணுவேன். எனக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்துட்டு. சந்தோஷம் சார். மதுரையில நிறைய திறமசாலிகள் இருக்காங்க ஆக்டர்ஸ். கண்டிப்பா அவங்களை எடுத்து நம்ம பயன்படுத்தும் படத்துல அது நல்லா இருக்கும் மனசு தோணுச்சு. அதே மாதிரி அவங்க எல்லாருமே அமைஞ்சிட்டாங்க. நல்ல ஒரு சந்தோஷம் எனக்கு. இந்த படம் முழுக்க முழுக்க மதுரை கலாச்சாரத்துல வரும். அதுக்கு மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு இருக்கும். சொல்றேன். மதுரை மட்டும் லொகேஷன் பாத்திருக்கீங்களா இல்ல வேற எங்க லொகேஷன் பாத்திருக்கீங்களா? மதுரை சரௌண்டிங் தாமா. சரௌண்டிங் பண்ணிருக்கேன். அப்ப சென்னையில கொஞ்சம் எடுக்க போறேன். இதை முடிச்சு சென்னை ஷூட். சரிங்க சார். அது மாதிரி இங்க உள்ள ஆர்டிஸ்ட் வச்சு இங்க ஷூட்டை முடிச்சுட்டு அப்புறம் சென்னையில எல்லாம் ஒர்க்கிங் ஆரம்பிச்சிடும். சரிங்க சார். நல்ல திறமையானவங்க எனக்கு கிடைச்சிருக்காங்க. கண்டிப்பா சார். எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அந்த சந்தோஷத்தோட நாங்க அடுத்த படத்தோட மதுரை நான் எடுத்து பார்க்கணும்னு எனக்கு இன்னும் விருப்பம் வந்துட்டு இருக்கு. ஓகே சார். நல்ல டேலண்ட் இருக்கு. நல்லா பேசுறாங்க. லொகேஷன் நல்லா அமைஞ்சிருக்கு. சரிங்க சார். எல்லாம் நல்லா நடிப்பாங்க. என்னோட படத்துக்கு நல்லபடியா வச்சு வருவோம். தேங்க்யூ சோ மச் சார். எங்களோட மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக ஃபர்ஸ்ட் இன்னொருத்த தேங்க் பண்ணிக்கிறேன் சார். ஓகே சார். ஐயா, சோ நம்ம முத்து சாரோடைய படத்துல முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க நம்மளுடைய முருகன் ஐயா. அவங்கள பத்தி சில வார்த்தைகள் நம்ம கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். சோ நம்ம கேஎம் சாரோடைய படத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேரக்டரா கொடுத்திருக்காங்க. சரிங்க. நல்லபடியா நடக்கட்டும். மதுரைக்குல திருப்போண்டத்துல. சரிங்க. இன்னும் திருப்பி நல்ல படம்லாம் எடுக்க வேண்டிய இருக்கலாம் கட்டளை இருக்கு. சரிங்க. முருகனோட அருளாட இன்னும் நிறைய படம் எடுக்கணும்னு சொல்லி ஐயா வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். வணக்கம். நம்ம சாரோடைய படத்துல முக்கியமான ரோல், அதாவது படம்னா ஹீரோ ஹீரோயின் போக வில்லன் இருந்தாங்க அந்த படத்துக்கே நல்லது. அந்த வில்லனோட கெட்டப்ல நடிக்கிறாங்களா நம்ம கோல்டு, அதாவது தங்கம் சார் தானா? வாங்கண்ணா. வணக்கம். வணக்கம்மா சார். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. நான் முதல்ல நம்ம டைரக்டர் பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி ஆகணும். அதாவது டைரக்டர் சார் ஒரு எளிமையானவர். எங்களை எல்லாம் செலெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி எங்களை பார்க்கல, எங்களுக்குள்ள இந்த திறமையை பார்த்தாரு. அதனால நாங்க அடுத்தடுத்து படிக்கு மேல போறதுக்கு இந்த மாதிரி டைரக்டர்கள் எங்களை நிறைய சப்போர்ட் பண்ணாங்கன்னா எங்களை மாதிரி திறமைசாலிகள் வெளியே வரலாம். மதுரையில நிறைய நடிகர்கள் திறமை மிக்கவர்கள் இருக்கிறாங்க எங்களை மாதிரி. அவங்க எல்லாம் வெளியே வர்றதுக்கு கேஎம் சார் மாதிரி ஒரு அற்புதமான டைரக்டர் கிடைச்சது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் சொன்னோம். அதுக்கு முதல்ல இறைவனுக்கு நன்றியை சொல்லிக்கிட்டு சாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்து நான் ஒரு 8 படம் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். வெளியோர கவிதை, மக்கள் காவலன், அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்கி, வடமாடு ஜல்லிக்கட்டு, அப்புறம் விமல் சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் விக்ரம் கார்த்திக் சார் கூட பண்ணியிருக்கேன். ஒரு 8 படம் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. சார் படம் இப்போ 9வது படமா பண்ண போறேன். இதுல என்னன்னா ஒரு மெயினான ரோல் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால சாருடைய எதிர்பார்ப்பை காட்டி ஒரு மடங்கு மேல மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த அவர் சார் சொல்லும் போது அந்த இடத்துல எனக்கு கொடுத்த இந்த வில்லன் கதாபாத்திரத்தை நான் ரொம்ப சிறப்பா செய்வேன். இந்த நேரத்துல எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சோ நான் நெக்ஸ்ட் யார பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்களா, நடிகர் கிருஷ்ணன் அவங்களதான் பார்க்க போறோம். சோ அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள் அவங்க கிட்ட கேட்போம். வாங்க அண்ணா. வணக்கம். வணக்கம் மேடம். உங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்களே இன்ட்ரோ பண்ணிருங்க. என்னோட பேர் கிருஷ்ணன். ஏற்கனவே ஒரு சின்ன ரோல்ல நடிச்சிருக்கேன். டைரக்டர் கேஎம் சார் இப்போ எனக்கு இடையில அறிமுகமானாரு. எனக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் நல்லா பேசப்படுற மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லா மதுரை மக்கள் மத்தியில நல்லா பேசப்படும் அப்படிங்க. இந்த சான்ஸ் எனக்கு கிடைக்க உறுதுணையா இருந்த பசுமலை சசிகுமார் அவர்களுக்கும், தங்க செந்தில்குமார் அவர்களுக்கும்,
மற்றும் நம்ம தோழன் தோழிகளுக்கு அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்து நம்ம யார பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருக்க பறவை ஷியாமளா அவங்களதான் பார்க்க போறோம். சோ ரொம்ப திறமையான அவர்கள். நானும் அவங்களோட படத்துல 2-3 படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன். சோ அவங்க கிட்ட இந்த படத்துல அவங்க ஒர்க் பண்றதால எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, இனிமே அவங்க எதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்றத நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. நல்லா இருக்கேன் மேம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பறவை ஷியாமளா கௌரி. நான் வந்து ஒரு 10 படத்துக்கு மேல பண்ணிருக்கேன். நிறைய ஷார்ட் பிலிம் பண்ணிருக்கேன். லாஸ்டா பண்ண மூவி வந்து அதான் ரிலீஸ் ஆன மூவி வந்து வீரதீர சூரல் விக்ரம் சார் மூவில வந்து ஒரு சீன் கேரக்டர் ரோல் பண்ணிருக்கேன். இப்ப லாஸ்டா பண்ண படம் வந்து விழாநாயகன் தாய் கிழவின்னு சொல்லி சிவா டைரக்ஷன்ல பண்ணிருக்கேன் நானு. இப்ப வந்து நம்ம கேஎம் சார் வந்து எனக்கு இந்த படத்துல வந்து ஒரு நல்ல கேரக்டர் ரோல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா மிக அருமையா நாங்க செஞ்சு கொடுப்போம். ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை நல்லபடியா சார் முடிக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். சார் மேலும் மேலும் இந்த மதுரையில வந்து நிறைய படம் பண்ணணும்னு சொல்லி கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வணக்கம். நன்றி அம்மா. இதுல நாங்க எல்லாருமே மதுரை மக்களா இருந்தாலும் இந்த ஒரு ப்ரோக்ராம்காக ஈரோட்ல இருந்து ரவிகுணா மேடம் வந்து இங்க வந்திருக்காங்க. அவங்களும் ஆக்டர்ஸ் தான். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சாரோட வந்து நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, அதோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்றத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவரை பாக்குறதுக்கு ரொம்ப தயக்கமா தான் இருந்தது. எப்படின்னா நம்ம இதுக்குள்ள எப்படி நம்ம போறோம் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவர் வந்து எனக்கு ஒரு சில அதாவது கேஎம் சார் தான், அவர் தான் வந்து எனக்கு தைரியம் கொடுத்தாரு. நீ வா, நீங்க வரணும், உங்களுக்கு திறமையான உங்களை நான் வந்து இந்த திரை உலகத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, நீ பயப்படாத, நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நீ வாமா அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. அதே சமயம் என்னோட நண்பர் அமிர்த கிருஷ்ணனும் அப்படிதான், சகோ நாங்க இருக்கோம் பாத்துக்கிறோம், நீங்க வாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா எப்பயுமே இருப்போம், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, நீங்க நம்பி எங்களை நம்பி வரலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில இருந்து இங்க வந்திருக்கேன். அங்க இருந்து எங்களுக்காக இன்னைக்கு பிரயாணம் பண்ணி வந்ததுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ மேம். இது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும்னா நான் என்னோட சாருக்கும் என்னோட நண்பருக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன். கண்டிப்பா. சோ மக்களே, இப்ப எல்லாரோட ஆர்டிஸ்டையுமே நான் வந்து உங்களுக்காக இன்ட்ரோ பண்ணேன். இப்ப கைண்ட்லி என்ன பண்ண போறேன்னா ஃபைனலா நான் என்னைய வந்து இன்ட்ரோ பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் என்னைய வந்து ஒரு ஆர்டிஸ்டா இதுக்குள்ள எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த கேஎம் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் இது ஒரு லீடிங்கான ரோல் பண்றேன். அந்த ரோல் என்னன்றத படம் வரும்போது பாருங்க. எங்க எல்லாரோடைய சார்பாகவும் சாருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லிக்கிறோம். அதே மாதிரி பிளெஸிங்ஸ் உங்களோட பிளெஸிங்ஸ்ல இந்த படம் நல்லா நடக்கணும்ன்றத நாங்களும் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ சோ மச். வணக்கம்.